அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவோடு பேசியிருப்பதாகவும் உடனடியாக 60 நாட்கள் யுத்த நிறுத்தம் கொண்டு வருவதற்கான முனைப்புகளை அமெரிக்கா செய்து கொண்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் தெரிவிப்பதை நம்ம அத்தனை பேரும் பார்க்க முடியும். குறிப்பாக கத்தாருடைய பரிந்துரைகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அந்த பரிந்துரைகளைத்தான் அமெரிக்கா வழிமொழிந்து கொண்டிருக்கிறது என்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். தன்னுடைய அறிக்கையில் ஈஜிப்டுக்கும் கத்தாருக்கும் அமெரிக்க அதிபர் நன்றியும் தெரிவித்திருக்கிறார் இந்த முனைப்பை மேற்கொண்டதற்காக. ஆனால் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இது தொடர்பான எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை. காரணம் என்னன்னா, 60 நாட்கள் 2 மாதங்கள் யுத்த நிறுத்தம் என்கிற ஒப்பந்தம் எட்டப்படுவதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் அடுத்த தரப்பாக முக்கியமான தரப்பாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய கோரிக்கை மிகவும் நியாயமானதாக எப்போதும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காசாவிலே உடனடியாக யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், நிரந்தர போர் என்கிற நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற அறிவிப்பு வெளியாக வேண்டும், காசாவிலிருந்து அனைத்து இஸ்ரேலிய படைகளும் வெளியேற வேண்டும், பாலஸ்தீனம் காசா தனி நாடு, இனிமேல் யுத்தமே கிடையாது என்கிற கோரிக்கை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இந்த நிலையில் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமாதான முன்னெடுப்பை பொறுத்தவரையில் எப்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு விடுத்தாரோ, அதே மாதிரி இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் எப்படி ஒரு அறிவிப்பு விடுத்தாரோ, அதே மாதிரி ருவாண்டா விவகாரத்தில் எப்படி அறிவிப்பு ஒன்று விடுத்தாரோ, அது மாதிரி ஒரு தன்னிச்சையான அறிவிப்பு மாதிரி தான் பார்க்க முடிகிறது. ஆனாலும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் எந்த விதமான அறிவிப்புகளையும் இதுவரை வெளியிடாத நிலையில் இஸ்ரேலுடைய அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இந்த எங்களுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், இல்லைன்னா காசாவை சுடுகாடாக்குவோம் சாம்பலாக்குவோம்ங்கிறாங்க. எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, காசாவில் நீ சுடுகாடாக்குறதுக்கு சாம்பலாக்குறதுக்கு என்ன இருக்குது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கிறது, காசாவில் எடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அங்கே 24 லட்சம் மக்கள் மாத்திரம்தான் குற்றியரும் கொலையுயிருமாக நிற்கிறார்களே தவிர எந்த விதமான கட்டிடங்களும் இல்லை, சாம்பலாக்கப்பட்டு தான் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கொள்ளாவிட்டால் நாங்கள் காசாவை சாம்பலாக்குவோம் என்று சொல்வதாக இருந்தால் பாலஸ்தீனத்திற்கான தீர்வாக இந்த சமாதான உடன்படிக்கை வரப்போகிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது என்பதை இஸ்ரேலி காட் சொல்லாமல் சொல்லி இருக்கிறாருங்கிறதை நம்ம பார்க்க முடியாது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இதை ஏற்றுக்கொள்ள போகிறதா, ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள், அடுத்த கட்ட காசாவினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பொறுத்திருப்போம். அடுத்தடுத்த அப்டேட்டில் வரும்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இது தன்னிச்சையாக இதுவரைக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட செய்தியாகத்தான் இருக்கிறது. பாலஸ்தீன சகோதரர்கள், பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராளிகள் இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. எனவே அந்த அறிவிப்பு வருகிற போது உடனடியாக அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.